இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 3 வேதவியாசர்கள் வரிசை. மகாமுனிவரே, எம்பெருமான் வியாசரூபியாகி வேதங்களை பிரித்தருளினார். இந்த எந்தெந்த யுகத்தில் யார் யார் வியாசராகலாக அவர்களையும் வேதத்தின் சாகைகளை பற்றிய சிறப்புகளையும் அடியனுக்கு சொல்லல் வேண்டும் என்றார் மைத்ரேயர். மைத்ரேயரே, மக்களுக்கு உற்சாகம் சக்தி என்பன குறைந்திருக்கும் காலங்களில் அவர்களின் நலத்திற்காக ஒன்றாக இருந்த வேதங்களை பல பிரிவுகளாக்கி அருள் செய்கின்றார். அவர் அவ்வாறு செய்தருளும் போது வேதவியாசர் என்ற திருமேனிகள் எடுத்துதான் செய்கிறார்கள். இந்த வைஸ்தவ மனுமந்திரத்திலே 28 முறை வேதங்கள் பிரிக்கப்பட்டது. அதனால் 28 வேதவியாசர்கள் தோன்றினார்கள். முதலாவது துவாபர யுகத்தில் பிரம்மவே வேதவியாசராக தோன்றினார். இரண்டாவது யுகத்தில் வைவஸ்த மனு வியாசரானார். மூன்றாவது யுகத்தில் சுக்கிரரும், நான்காவதில் பிரகஸ்பதியும், ஐந்தாவதில் சூரியனும், 6இல் யமனும், 7இல் தெய்வேந்திரனும், 8ஆவதில் சாரசூதரும், 10ஆவதில் திரிமமாவும், 11ஆவதில் திருவிருஷாவும், 12ஆவதில் பரத்வாச முனிவரும், 13ஆவதில் அந்திரிசரும், 14இல் தர்மியும், 15ஆவதில் திரையாருணியும், 16ஆவதில் தனஞ்சயும், 17ஆவதில் இருதனிஞ்சயும், 18இல் சஞ்சயனும் வேதவியாசர்கள் ஆனார்கள். அதன் பின்முறையே பரத்வாயர், கௌதமர், காரியத்துமாவேனன், திருணபிந்து, வால்மீகி ஆகியோர்கள் வேதவியாசரானார்கள். 25வது துவாபர யுகத்தில் எனது தந்தையான சக்திமா முனிவரும், 26இல் நாளும், 27ஆவதில் யாது கர்ணர் என்பவரும் வேதவியாசரானோம். 28ஆவது எனது மகன் சிருஷ்ணுவ பாயனன் வேதவியாசனானான். இனி வரும் தாவர யுகத்தில் அஸ்வமத்பா வேதவியாசராவான். சகல பூதங்களிலும் ஸ்ரீவாசுதேவன் எழுந்தருளி இருந்திருந்தாலும் பிரம்மம், சூத்திர, இந்திராதி மூர்த்திகளை அனுஷ்டிப்பதினால் வேறான கருதப்படுகிறான். அவன் இருக்கு யசூர் சாமவேத ரூபியாகவும் சகல ஆத்மாக்களிலும் அந்தராத்மாக்களிலும் இருக்கின்றார். அவனே வேதங்களை போதிக்கின்றார். அவனே வேத சாகைகளை பிரிக்கும் வேதவியாசஸ்வரூபியாகவும் இருக்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.